மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். சூப்பரான ஒரு படத்துல பெருசு சின்னன்ற மீறி ஒரு நல்ல படத்துல நம்ம இருக்குன்றதே ஒரு ஹாப்பியான விஷயம் தான். தம்பியா நடிச்சானே அவெல்லாம் என்ன எப்படி ஃபன் பண்ணுவான் தெரியுமா? எப்படின்னா அவனுக்கு ஸ்லாங் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு ஃப்ளோல டயலாக் வரும், எனக்கு அது வராது. அங்க தலையில ஒரு 70 கிலோ 60 to 70 கிலோ எனக்கு வைப்பாங்க, கலைக்கு ஒரு 100-110 கிலோ இருக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவ்வளவு வெயிட் தூக்குவீங்கன்னு? வால்டர் தூக்கணும் தெரியும், இவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியாது. டயலாக்ல ல சொன்னாலே திட்டுவாரு, எங்களுக்கு ஃப்ளோல வாழ போலன்னு வரும். உன்னை யாரு இப்ப ல போட சொன்னது? ல போட்டா திருநெல்வேலி ஸ்லாங்னு உங்களுக்கு யாரு உங்க மனசுல எல்லாம் பதிய வச்சது? செத்தாலும் எவ்வளவு பெயின் வந்தாலும் இந்த ஃபிலிமை நம்ம அவர் நினைச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணோம். சினிமாவோட வியூஸ்க்கு வணக்கம். நான் ஜியோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகஸ்ட் 23 மாரி செல்வராஜ் சாரோட வாழை திரைப்படம் வெளியாக இருக்குது. அந்த திரைப்படத்தில் அழகான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிற கலையரசன் பிரதர் மற்றும் தீபாவளி சமயம் தான் நம்ம கூட கான்வர்சேஷனில் இணைஞ்சிருக்காங்க. உங்களோட ஜேர்னி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி வாழை திரைப்படம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓகே. வாழை உங்கள் கெரியரில் ஒரு எப்படியான படமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சூப்பரான ஒரு படம். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த படம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வேலை செஞ்ச ஒரு கதைக்களம், அந்த மண், அந்த எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ அதனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய லேர்னிங்காகவும் வருது இந்த படம். ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிங் ஆஸ் வெல் அஸ் அந்த லைஃப், அந்த வாழைத்தாறு, அதுக்கு பின்னாடி இருக்க உலகம், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிஞ்சிக்கிற ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்தது. அந்த மக்கள், அவங்களோட ஸ்டைல், லைஃப் எல்லாமே. ஸோ ரொம்ப கண்டிப்பாக ஒரு படமாகவும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு படத்தில் பெருசு சின்னன்ற மீறி ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்குன்றதே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பயங்கரமாக ஒரு லைஃப்பை பதிவு பண்ணுற ஒரு படமாக இருக்கும். ஸோ அது அதனால் அதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஓகே. உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி நான் இது வரைக்கும் ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஆக்டிங்கை கரியராக சூஸ் பண்ணதை, அந்த பேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மூவியாக வாழை இருந்திருக்கு. ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும். இப்போ எனக்கு பயம் இல்லை. லைக் என்ன சொல்கிறது, இவ்வளோ பேரோட ஒரு இயல்பாக அந்த லைஃப்பில் நம்ம வாழ்ந்து பார்த்துட்டோம். அது ஆக்டிங்னு கூட சொல்ல முடியல, அந்த லைஃப்பில் நாங்கள் இருந்துட்டோம். அதனால் இப்போது எந்த ஃபிலிம் போனாலும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லை, எனக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஐம் ஃபீலிங் கம்ப்ளீட் இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது. அதான் என்னுடைய ஆக்டிங் பேஷனை சோஃபார் கம்ப்ளீட் பண்ணுற மூவியாக இது இருந்திருக்கு. என்னோடய கரியரில் என்றைக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். மாரி செல்வராஜ் சார் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு, என்னன்னா அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை படமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் ஒரு கேரக்டர்ஸ் நம்ம எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் அப்படிங்கும் போது உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் வரும். என்னென்ன பொறுப்புகள் வந்துச்சு இந்த கேரக்டருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூவி கமிட் ஆகும்போதே சார் என்ன சொன்னாங்கன்னா, திவ்யா துரைசாமி, நான் நிறைய பேசுவேன்னு அவருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி டாக்கட்டிவாக இருந்திருக்கேன். பட் நான் இப்போலாம் மேபி ஆஃப்டர் திஸ் மூவி என்னுடைய டாக்கிங் அந்த இதுவே குறைஞ்சிருச்சு லிட்ரலாக. ஏன்னா சார் என்கிட்ட ஒரு 2 விஷயம் சொன்னாங்க இந்த படம் கமிட் பண்ணுறப்போ. ஃபர்ஸ்ட் திவ்யா யார்ட்டையும் பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க. திவ்யானா பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு. இந்த மொமெண்ட் நீ இந்த மூவி கமிட் ஆகிற, எனக்காக இந்த படத்தை இதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொன்னார். ஐ ஸ்வேர் நான் ஒரு 6 months ஷூட் போகிறதுக்கு முன்னாடி 6 months இருந்தது. நான் 6 months யார்ட்டையுமே பேசலை. அன்வான்டாக யார்ட்டையும் கான்வர்சேஷன் மேக் பண்ண மாட்டேன், கேட்டால் ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திவ்யா கண்ணில் ஒரு துடிதுடிப்பு, ஒரு பரபரப்பு இருக்குது. பிகாஸ் இவரை நியூஸ் ப்ரெசென்ட்டாக அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அது உன் கண்ணில் எங்கேயுமே தெரியக்கூடாது. எனக்கு அந்த கண்ணில் ஒரு பாவப்பட்ட ஒரு எல்லாத்துக்கும் ஏங்குற, எதுவுமே தெரியாத, முக்கியமாக யுவர் அ மெச்சூர்ட் கேர்ள். ஆனால் அந்த பொண்ணு கிடையாது. அது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 16 வயசு குட்டி பொண்ணு. அது அவளுக்கு நிறைய ஏக்கம், கனவு எல்லாமே இருக்குது. ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு வீடு மட்டும்தான் உலகம். அதுக்கப்புறம் லவ் பண்ணுற பையனை தெரியும், வேற யாரையுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அது உன் கண்ணுக்குள்ள அந்த இன்னசென்ஸ் வரணும்னா, நான் எப்பவுமே ஸ்பார்க்காக, லைக் ஓப்பனப்பாக எனக்கு ஐஸ் பார்த்து தான் பழக்கம். அந்த டே என்னை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தார். ஒரு 1 day இருக்கும், ஒரு மூவி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி. யார் ஐஸை ப்ராட் பண்ணி நீ பார்க்கவே கூடாது, ஸ்பார்க் இருக்கவே கூடாது உன் கண்ணில் என்றைக்குமே ஒரு கருணை, ஒரு இயலாமை, ஏக்கம், தவிப்பு, இது மட்டும்தான் உன் கண்ணில் தெரியணும். அது உன் கண்ணுக்கு வரணும்னா நீ இவ்வளோ பேசக்கூடாது.
நீ படபடப்பா பேசினா எனக்கு தெரியுது, யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட், உனக்கு நிறைய விஷயம் தெரியுன்றது எனக்கு தெரியுது, அதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாது, அதனால யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அது ரெண்டையும் நான் வந்து டே 1ல சொன்ன அவர் இந்த மூவிக்குள்ள நான் எப்போ வந்தனோ இது சொன்னதுக்கப்புறம் ஒரு 4 months அப்புறம் தான் நாங்கள் ஷூட் போனோம். அந்த 4 months நான் ஃபாலோ பண்ணேன். யார்கிட்டையுமே பேசினதில்லை, கட் பண்ணிட்டேன். அதே போல் ஷூட் போகிறதுக்கு ஒரு ஒரு 1 month முன்னாடி டெய்லி வெயிட் தூக்கி என்னை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னார். அங்கே போய் வாழைத்தார் தூக்கணும். வாழைத்தார் தூக்கணுன்றதை அவர் சொல்லலை. நீ என்ன பண்ணு, டெய்லியும் ஜிம்முக்கு போய் கொஞ்சம் வெயிட் தூக்கி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணினாரு. நானும் ஜாலியாக ஜிம்முக்கு போயிட்டு டெய்லியும் ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ தூக்குறதே முதல்ல எனக்கு கஷ்டமாக இருந்தது. 5 கிலோ தம்பிள்ஸை தலையில் வச்சுட்டு நடப்பேன். அவருக்கு வீடியோ அனுப்புனேன். டெய்லியும் ஜிம்மில் போய் தலையில் வெயிட் தூக்கி வச்சுட்டு 5 minutes நான் வாக் பண்ணுற வீடியோ வந்து சாருக்கு வந்து நான் அனுப்பணும், ஏடிஸ்க்கு அனுப்பணும். அது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்வார். ஸோ நான் டெய்லியும் ஒரு வாரம் ஃபுல்லாக 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ, ஏன்னா தலை இப்படி ஷேக் ஆகும் இல்லையா, நீங்கள் சடனாக ஒரு வெயிட் வச்சிங்கன்னா இப்படி ஷேக் ஆகும். அந்த ஷேக் நிற்கணுன்றதுக்காக நான் வந்து ஜிம்மில் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 35 kg வரைக்கும் போனேன். எனக்கு அதுவே முடியாது. 35 kg தம்பிள்ஸை வச்சுட்டு நான் ஜிம்மையே சுற்றி வருவேன் ஒரு 2-3 minutesக்கு. அது வந்து வெயிட் ட்ரைனிங் இருந்தது. எனக்கு இது தெரியாது. அங்கே போனாதான் தெரியும் 35 kgல ஒன்றுமே கிடையாது. அங்கே தலையில் ஒரு 70 கிலோ 60 to 70 கிலோ எனக்கு வைப்பாங்க. கலைக்கு ஒரு 100-110 கிலோ இருக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவ்வளோ வெயிட் தூக்குவீங்கன்னு? வாழைத்தார் தூக்கணும் தெரியும், இவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியாது. எனக்குலாம் தெரியும். எனக்கு வாழைத்தார் தூக்கணுன்றதே தெரியாது. வெயிட் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பர் ஷேப்டாக இருக்க ஒரு வெயிட்டை வந்து நீங்கள் தலை மேலே தூக்குறது கூட கொஞ்சம் ஓகே. பட் இது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்காது. நீங்கள் அதை தலையில வச்சுட்டு நீங்க கரெக்ட் லைட்டா கழுத்து நவுத்துனா கூட கழுத்து உடஞ்சிரும். ஆமா. ஸோ ரொம்ப கரெக்டா ரிஜிடா ரொம்ப சாலிடா இங்க ஹோல்ட் பண்ணோம். ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் போனேன். ஸோ அதனால இந்த 2 ப்ராக்டிஸ் வந்து பண்ணாரு. இது இந்த இந்த ஐஸை ஷார்ப்னஸ் குறைச்சதும், யார்ட்டையும் பேசாம இருந்ததும், வெயிட் தூக்குனதும், நான் ஷூட் போறதுக்கு வந்து 5 months வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இதான் ப்ரிப்பரேஷன் எனக்கு அந்த ஃபிலிம் போகிறதுக்கு. ஓகே. இப்போ நீங்களுமே சொல்லியிருந்தீங்க பிரதர், வாழை வந்து உங்களுக்கு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். உங்கள் கேரக்டருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருந்துச்சு, அதை தாண்டி சேலஞ்சஸ் இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஒரு புது வேர்ல்டு தானே எனக்கு. ஏன்னா நம்ம நகரம் சார்ந்த படங்கள் சில பண்ணிக்குவோம், கிராமம் சார்ந்த படங்கள் நான் கம்மி தான் பண்ணது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அதே மாதிரி இப்போ திருநெல்வேலி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அவங்க நிற்கிறது, பேசுறது, நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அது வந்து அதே மாதிரி இந்த கேரக்டர் வந்து இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம ஏரியாவில் ஒருத்தரை பார்ப்போம்ல பயங்கரமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஏரியாவில் அப்போ ஸ்போர்ட்ஸில் இப்போ நம்ம ஏரியாவில் வாலிபால் டீம் இருக்குது, அதில் ஒரு அண்ணன் பயங்கரமாக விளையாடுவார். நம்ம ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா வந்து நம்ம ஏரியாவை சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சும்மா பார்ப்போம்ல. இந்த ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கு சில பேர் பிடிக்கும் அவங்க ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி இவர் சின்ன வயசில் மாறியன்னா பார்த்தோம் ஒரு கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹேர் கட்டு, அவங்க அந்த டைமில் அந்த ஸ்டைல் அதெல்லாம் செட் பண்ணிட்டு, ஸோ அங்கே இருக்கவங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ரொம்ப அந்த ஸ்லாங் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுத அப்படின்னா அந்த மாதிரி அது ரொம்ப இயல்பா ரொம்ப அசால்ட்டா, அது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்காது. ஆக்சுவலி இதுல ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் என்னன்னா, நான்லாம் நினைச்சுக்கிட்டேன் திருநெல்வேலி ஸ்லாங்ல ல போட்டு பேசினா திருநெல்வேலி ஸ்லாங் நாங்க நினைச்சிட்டு போனோம். அங்க சாருக்கு டைலாக்ல ல சொன்னாலே திட்டுவாரு. எங்களுக்கு ஃப்ளோல வாழ போலன்னு வரும். உன்னை யாரு இப்ப ல போட சொன்னது? ல போட்டா திருநெல்வேலி ஸ்லாங்னு உங்களுக்கு யாரு உங்க மனசுல எல்லாம் பதிய வச்சது? போய் திருநெல்வேலிக்காரன்ட்ட போய் கேளு, போய் திருநெல்வேலிக்காரன்ட்ட போய் பேச. அவன் வார்த்தைக்கு வார்த்தை ல போட்டா பேசுறான் அப்படி ஏல அப்படின்னாரு கட் அப்படின்னு திட்டுவாரு. யாரோட ல போட சொன்னா? ஸ்லாங் வந்து பயங்கரமா ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரமாட்டைஸ் பண்றது வந்து சினிமா தான். என்னன்னா இப்போ மெட்ராஸ் ஸ்லாங்னு ஒன்று எடுத்துட்டு ஏன்னா பெண்ணிக்கிறேன் நீ அப்படிலாம் பேசுவாங்க. அப்பெல்லாம் நான் மெட்ராஸ் தான், திருவொற்றியூர் தான், அப்பெல்லாம் பேசி யாருமே நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அதை க்ளோரிஃபை பண்ணி அது சாதாரணமாக இருக்க ஒரு விஷயத்த அப்படியே பெருசாக்கிடுவாங்க. அப்படி கிடையாது, ரொம்ப லைஃபோட கலந்து ரொம்ப இயல்பாக தான் இருக்குவாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த வார்த்தைகள் வந்து திருநெல்வேலியில் வந்து என்னெல்லாம் பண்ணுத சொல்லவே இல்லை அப்படின்வாங்க. சொல்லுத போல அப்படி மாதிரி வரும். எங்கேயாவது லாண்டு ரொம்ப வார்த்தைக்கு வார்த்தை ஃப்ரீக்வென்ட்டா ஃபிலிம்ஸ்ல வர மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா வராது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வரும். ஒரு 2 வாட்டி லவ் போட்டே சொல்லுவாரு. அப்படி யாரு உங்க மனசுல எல்லாம் இதை பதிய வச்சதுன்னு தெரியல அப்படி சொல்லுவாரு. ஒரு பையனை கூப்பிடு, ஏலி என்ன அந்த மாதிரி அவங்க கூப்பிடு. அது வந்து அந்த ஊர்ல இப்ப மாரியனோட ரிலேஷன்ஸு நம்ம அண்ணனுங்க நிறைய பேர் அங்க இருந்தாங்க. அவங்க பேசுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை கேட்கறதுக்கு. ஸோ அந்த ஸ்லாங்கை கலந்து நம்ம பேச ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அப்புறம் அந்த ஊரில் அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களுக்கு இருக்க ஒரு ஸ்டைலு, அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அந்த மாதிரி அது புதுசாக லேர்னிங்காகவும் இருந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ வெரி நைஸ்.
ஆக்டராகவும் ப்ரிப்பேர் ஆகணும், மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகணும். இந்த படத்துக்கு என்ன இன்னொரு ப்ளஸ் வந்து ஆக்சுவலி ஃபிசிக்கலாகவும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக நினச்சினோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் அது ரொம்ப ஒரு பெரிய டே 1ல ஆரம்பிச்சது, ஃபர்ஸ்ட் டேல ஆரம்பிச்சது, தலையில வாழைத்தார் நாங்க சுமக்க ஆரம்பிச்சோம், லாஸ்ட் டே வரைக்கும். நான் என்ன கூட அதான் சொன்னேன். ஆமா, நான் என்ன கூட சொல்ல மாட்டேன் இவங்களது. ஏன்னா இப்போ ஹீரோயின்ஸ்னா வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க, சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இன்ஜுரி ஆகலாம், அது அவங்களுக்கு பிரச்சனை ஆகலாம், அடுத்தடுத்த படத்தை பாதிக்கலாம், இல்லை வந்து ப்ராக்டிக்கலி முடியாமல் கூட போகலாம். சில வெயிட்டை தூக்குறதுக்கு சில நமக்கு ஒரு நான் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெயிட் தூக்க முடியாதுல்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்க முடியாதுன்னு. அதை மீறி இதுக்கு வந்து ஜென்ரலாக அதுவும் இவங்க சிட்டிலே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருந்த ஒரு பொண்ணு அப்படின்னும் போது வாழைத்தாரத்தையும் ஒரே இடத்துல கூட திவ்யாவும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பயங்கர சூப்பராக தூக்குனாங்க. அது செம்ம, உண்மையாகவே அது கண்டிப்பாக பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணோம். எனக்குமே அது கஷ்டமாக தான் இருந்தது. ரெண்டு பேருக்குமே இது கஷ்டம் தான். ஏன்னா இப்போ நிக்கிலா இருக்காங்கன்னா நிக்கிலாவோட கேரக்டர் டோட்டலாக வேற. இப்போ என்னன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஈஸியாக பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். அது எமோஷன்ஸ், அது டிபெண்ட்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பிளாக் மேக்கப் போட்டோ வில்லேஜ் லுக் பண்ணிடலாம். பட் இதுக்கு வந்து அதை மீறி ஒரு உடல் உழைப்பு தேவைப்பட்டது. நாங்கள் சுமக்கணும், நாங்கள் யாரும் வந்து டம்மியோ இல்லை வந்து எங்களுக்கு பதிலாக வேற யாரும் லிஃப்ட் பண்ணிட்டு வரமாட்டாங்க. அதை கிலோமீட்டராக நடப்போம், செருப்பு கிடையாது, ஒரு ஷார்ட்ல கூட செப்பல் போட்டது கிடையாது. வாழைத்தார் தூக்கும் போதெல்லாம் வெயில், மழை, காடு, சேரு, சகதி, நான் விழுந்திருக்கேன். தூக்கி வச்சுட்டு ஃபிளாட் சர்ஃபேஸ் நடக்கிறதே கஷ்டம், ஹெவியா லோட் ஆகும். அதுல சேர்னா அன்ஈவனா இருக்கும், அது நடக்கணும். சேர்ல நடக்க முடியாது, தலையில 70 கிலோ எனக்கு ஒரு 7 கிலோ இவருக்கு 1 கிலோ பேலன்ஸ் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கால்லாம் அப்படியே, நம்ம வெயிலே நம்மளால நடக்க முடியாது. தலையில வெயிட் வச்சு நடக்கும்போது கால் அப்படியே பதிஞ்சு அப்படியே ரெட்டா ஆயிடும். நான் அப்படியே நடக்க முடியாது, வருவேன், என் கால்லாம் கொப்பளமா இருக்கு, எனக்கு மட்டும் என்ன நல்லாவா இருக்கு வா அப்படின்னு. சம்டைம்ஸ் நாங்க நினைச்சிருக்கோம், நான் நினைச்சது உண்டு, அடுத்த நாள் உயிரோட இருந்தா ஷூட்டிங் போலாண்டா அப்படிலாம் நினைச்சு நான் படுத்தது உண்டு. முடியாது அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க். அந்த குட்டி பசங்களும் அதை தூக்குனாங்க அங்க இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரேனா அவங்க ஆல்ரெடி அதை பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு அது கொஞ்சம் ஓகே. பட் இருந்தாலுமே அது கஷ்டம் தான். ஏன்னா இப்போ நீங்க இப்போ வேலையா செய்யும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, காலைல ஒரு தூக்குவீங்க, ஒரு 3 லோடு ஏத்துவீங்க, கிளம்பிடுவீங்க கூலி வாங்கிட்டு. பட் சினிமான்னு வரும்போது நம்ம அதை பண்ண முடியாது. ஒரு டேக்கும் நீங்க ஒரு டே ஃபுல் டே அதை பண்ணணும். ஸோ வந்து இப்போ மெயின் ஆக்டர்ஸ் அங்கே நிற்கும் போது நம்ம வந்து சேலஞ்ச் மாதிரி எடுத்து தான் பண்ணோம் அதை. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தலையில் தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல் நிறைய ஒயிட் சார்ட்ஸ் விட இருப்பார் மாதிரியான ஃபுல் வைடாக அந்த லேண்ட்ஸ்கேப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இவங்க எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஃப்ரேம் எக்ஸிட் ஆகிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிடும். நமக்கு இப்போ எனக்கு எப்படிலாம் ஆயிரும்னா, அதாவது நம்ம செத்துறக்கூடாது, ஐயோ காதில் ரத்தம் வர மாதிரி இருக்கும், அப்படியே கீழே போட்டுடலாமான்னு இருக்க முடியாதுன்னு. இப்போ எல்லாம் எக்ஸிட் ஆகிட்டு ஆக்ஷன் சொல்லுவாங்க மைக்கில் தூரத்துலேருந்து. இப்போ கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா, ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர் வயலில் நடந்து போகணும். ஆமாம், அது எப்படி இருக்கும்னா, எப்படா இதை கடக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் என்ன தோண்டிட்டேன்னா, கீழே போட்டுறக்கூடாது. இதில் வேற சில இடங்கள்ல இவங்களை பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி நடிக்கணும். இதுல என்னன்னா வந்து வெயிட்டும் இருக்கணும், அதுலயும் நடக்கணும், லவ் சீன் இவரையும் பார்க்கணும், எமோஷன்ஸ் வரணும். லைக் அது ரொம்ப நிஜமா வெறும் டைலாக் பேசுறது மட்டும் கிடையாது இல்ல, அவ்வளவு கஷ்டமா. ஆமா, அது ஒரு டைலாக்லாம் வந்து ஒரு ஒரிஜினல் வச்சு பண்ணது நல்லதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அப்புறம் ஆமா, டம்மி எல்லாம் யாருமே யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் சில ஷாட்ஸ்ல பார்த்தா தெரியும். கேட்டிருக்காரு, ஏய் நீ நடிக்கிறியா வலிக்குதா, வலி உயிர போகுது, நான் நடிக்கல அப்படின்னு கேட்டுருவாரு சார். அந்த ஷேக் தெரிஞ்சு வந்து அவ்வளவு லோட் பண்ணும்போது வெயிட் நீங்க தலை மேல சில பேர் அசால்ட்டா தூக்குவாங்க. நம்ம டே ஃபுல்லா தூக்கும்போது அப்படியே அந்த லோட் பண்ணி நம்ம நடக்க பாடியில உடம்பு ஷேக் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப நம்ம டம்மி வச்சுட்டு வெயிட் இல்லாத போது நம்ம வெயிட் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, உண்மையாலுமே உயிர் போகும். அப்படி இருக்கும், அப்படியே எல்லாமே பண்ணிட்டு அதுல வலி இருக்கும். சார் கேட்பாரு, எமோஷன் நிஜமா எமோஷனா இல்லை என்னன்னா உயிர் போகுது வலி சீக்கிரம் முடிங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஷார்ட்லாம் நானும் தம்பியும் வர ஷார்ட்டு, எனக்கும் தம்பிக்குமான கான்வர்சேஷன் தான். ஆனால் இவங்க எல்லாமே அந்த ஃப்ரேமில் இருக்கணும். இவங்க மட்டும் இல்லை, ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. 50 பேர் தெரியற அளவுக்கு ஒயிட் ஷார்ட் அது. ஆனால் டைலாக் எனக்கும் தம்பிக்கு தான். அது ரொம்ப எமோஷனலான ஒரு ஷார்ட். தம்பி என்கிட்ட பேசுறது, அந்த வெயில்ல ஜல்லிக்கல்ல செருப்பு போடாம நடந்தமே, அப்படி ஒரு வெயில், கீழே ஜல்லிக்கல்லு, நார்மல் ரோட் கிடையாது, அதுல தலையில எல்லார் தலையிலுமே வெயிட். ஆனா டைலாக் எனக்கும் தம்பிக்கும் தான். ஆனா நிக்கிறாங்க ஒரு ஃப்ரேம்ல ஒரு 60-70 பேர் தெரியற அளவுக்கு ஃப்ரேம். ஒவ்வொரு முறை ரீடேக் போகும்போதும் அவங்களும் அங்க இருந்து வரணும். முட்டியில அப்படியே அன்னைக்கெல்லாம் வந்து நீயோட அவ்வளவுதான், செத்தாலும். ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும், என் மைண்ட்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், செத்தாலும் எவ்வளவு பெயின் வந்தாலும் இந்த ஃபிலிமை
நம்ம அவர் நினைச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். டிரெக்டர் நினைச்ச மாதிரி இந்த படத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நமக்காக அவர் எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. திவ்யாவால முடியல, கலையால முடியல, வேணா இந்த சீனை கொஞ்சம் லைட்டா அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்க ஃப்ரேம் வேணா அவுட் ஆஃப் ஃப்ரேம் போயிடுங்க, நான் இவங்கள வச்சு, அது கிடையவே கிடையாது. அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல கூட அவரும் நிப்பார், நானும் நிப்பேன். விச் மீன்ஸ் ரொம்ப சஜஷன்ல கூட அவர் வெயிட்டோட நிக்கிற ஷாட்ல அவர் தான் நிப்பாரு. எனக்கு அது ஃப்ரேமே இருக்காது, நான் சைட்ல தான் எங்கேயோ இருப்பேன், ஆனா அங்க நான் தான் வாக் பண்ணுவேன். அவங்க சார் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. நாங்க பண்றதுக்கான ஸ்பேஸ் நாங்க கொடுக்கல, இல்ல அப்படிதான் சொல்லணும். அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, கிரியேட்டிவ் ஃப்ரீடம் தான் அது. வந்து ஒரு டைரக்டர் வந்து நமக்கு அவர் ஆக்டரா எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கு, பட் இந்த மாதிரி படங்கள் கிடைக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காம்ப்ரமைஸ் டைரக்டர் வந்து நினைச்ச சினிமா எடுக்கிறதுக்கு நம்ம எந்த விதத்திலும் தடையா இருந்துடக்கூடாது. ஆமா, அது வந்து மைண்ட்ல எங்களுக்கு இருந்ததே தான் இருந்தது. கடைசி வரைக்கும் அதை நானும் சரி இவரும் சரி அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சோம். எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல சார்ன்னு நான் நம்புறேன். அப்படிதான் முடிச்சிருக்கோம். பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கா. வந்து அதான் இந்த பொன்வேல், அதான் அந்த சிவனந்தி இவங்க தம்பியா நடிச்சவங்க பையன், அவங்களோட அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து அதுல அண்ணனுங்க, அந்த ஊருக்காரங்க நிறைய பேர்லாம் தூக்குவாங்க. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டால் பயங்கரமா இருக்கும். அசால்ட்டா 6 தார் தூக்கிட்டு போவாங்க, 8 தார் தூக்கிட்டு போவாங்க. லேடிஸ் பிரெக்னெண்டா இருக்கும்போது தார் தூக்கிட்டு போவாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும் நமக்கு. ஆமா, ஓகே, டோட்டலாக இது ஒரு வேற லேண்ட்ஸ்கேப். மாரி செல்வராஜ் சார் எழுதின கதாபாத்திரமா நம்ம மாறி ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்களுமே சொல்லியிருந்தீங்க இந்த விஷயமே காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி. எப்படி வேலை வாங்கினார் ஸ்பாட்ல? ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு விஷயம் ஒரு சீனை பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டேஜ் பண்ணி அவர் எழுதின விஷயம் வெளில வரணும், அதை வந்து கரெக்டாக கொண்டு வரணும், அதை கரெக்டாக அவர் நினைச்ச மாதிரி வரணுன்றதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஒரு பெரிய மெனக்கெடல் இருக்குவாங்க, ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அவர் ரொம்ப ஜெனுவனாக அதை அட்டன் பண்ணுவார். ரொம்ப நேர்மையாக அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ணி அழகாக பண்ணி கொண்டு நினைப்பார். அது எந்த விதத்துலையும் ஆக்டர்ஸை பாதிக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் கூட முன்னாடி சில இடத்துல வந்து கோவப்படுவார், அப்போலாம் நான் கேள்விலாம் பட்டிருக்கோம். நான் அப்போ கூட சில யோசனைலாம் அந்த ஒரு வேலை நிறைய டேக்கு போனால் கோச்சு இப்போ திட்ட போகிறான்னு. பட் ஒரு சீனெல்லாம் ஒரு ஆக்டர்லாம் வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் 40-50 டேக்ஸ் போச்சு, ஒரு ஹாஃப் டே எடுத்துக்கிட்டாங்க ஒரு அண்ணன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஏன்னா திடீர்னு ஒரு ஆக்டருக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரக் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும்போது மாதிரியான மாதிரி சொல்லும்போது, ஆனால் எந்த விதத்துலையுமே அவர் வந்து அது எத்தனை டேக் போனாலும் பரவாயில்லன்ட்டு அது பரவாயில்லன்னு ஒரு கட்டத்தில் பர்టిక్యులர் சீன் ஒன் டே ஃபுல்லா போச்சு. ஒரே ஒரு சீன், அதுக்கப்புறம் வேணான்ட்டு விட்டுட்டு மறுநாள் எடுத்தாங்க அந்த சீனை. ஆமா, ஆனால் பட் ஸ்டில் அவர் வந்து எந்த விதத்துலையுமே அந்த டேரக்டர் கிட்ட ஆக்டர் கிட்ட வந்து அந்த சின்னதாக ஒரு கோவத்தை கூட ஒரு காட்டல. பரவாயில்ல பண்ணலாம், இதுதானே இந்த பாருங்க, இதுதாங்க இது பண்றீங்க, இவர்கிட்ட ஏற்றி பேசுறீங்க, இவர்கிட்ட இறக்கி பேசுறீங்க, இப்படிதான் இதுதானே. ஸோ அது நடந்தது. அந்த மாதிரி வந்து ஆக்டர்ஸை பாதிக்க. பட் ஆனால் அந்த சுற்றி இருக்க ஒரு டீமில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், அவர்கிட்ட ஒரு மிரட்டல் இருக்கும், ரெடி பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அடுத்தது எல்லாம் ஒரு வேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது என்னன்னா நினைச்ச சினிமா எடுக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக தான் நான் அதை பார்த்தேன். வெல் ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் அப்படின்ற போது உங்களுக்கே இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, 2 சின்ன பசங்க வந்திருக்காங்க படத்துக்கு, அவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சு, அவங்க எப்படி வாழ்ந்தானே ஜாலியா அவங்க, ஏன்னா அவங்களுக்கு இது பசங்க, குட்டி பசங்களாம் அவங்களுக்கு தூக்கி இது பிராக்டிஸ். இது அவங்களுக்கு ஸ்லாங் பிரச்சனை. இப்போ எங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையோ அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. பொன்வேல் இருக்கானே, என் தம்பியா நடிச்சானே, அவெல்லாம் வந்து என்னை வந்து எப்படி ஃபன் பண்ணுவான் தெரியுமா? எப்படின்னா அவனுக்கு ஸ்லாங் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு ஃப்ளோல டயலாக் வரும், எனக்கு அது வராது. இத கூட நீ சொல்ல மாட்டியால, அக்கா, நான் அவனுக்கு அக்கா, ஓகேவா, அந்த பாண்டிங் குள்ள வந்துருவான். அவனுக்கு டேக் போக போக என்ன நீ இத கூட சொல்ல மாட்டே, டே உனக்கு வருண்டா ஸ்லாங், எனக்கு வராது, நீ ஏன் ஊருக்கு வா, உனக்கு இருக்கு, அப்படிதான். அதெல்லாம் அவனுக்கு அந்த அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் உண்மையாவே அடிச்சுக்கின்னு அவனுக்கு உண்மையாவே நானும் ஒரு கட்டத்தில் உண்மையாக போய் விலக ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அவனுக்கு அதுக்கு மீறி கேரக்டர்ஸ் ஆக்டிங்கிறத மீறி அவ்வளோ ஜெனுவனா, அவ்வளோ அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸாக நீங்கள் ஒருத்தர் 2 பேரை வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொல்லி பண்ண முடியாது. அது வந்து என்னன்னா அவனுங்க வந்து அந்த சேத்துல, அந்த முள்ளில், அந்த வெயிலில், அந்த கல் மேட்டில் அடிபட்டு அவன் தினசரி அதை வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அவனுக்கு பயங்கரமாக காலில் அடிபட்டுருக்கும், நடந்து ரத்தம் ஊற்றும், அதை லைட்டாக தொடை விட்டு அவங்க அம்மா துணி கட்டி விட்டுருவாங்க, அதை வச்சு ஜாலியாக நடிச்சிட்டு இருப்பான். என்னன்னா அந்த மாதிரி நம்ம ஆக்டர்ஸை ட்ரீட் பண்ண முடியாதுல்ல. நம்ம ஆனால் அது வந்து அவனுக்கு சூப்பராக பொன்வேலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவனந்தி, ராகுலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட ஒரு 4 பசங்க எல்லாரும் வந்து அவனுக்கு வாழத்தார் தூக்குது. ஆனால் அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஃபர்ஸ்ட். அவனுக்கு ஆக்சுவலாக தூக்கி பழக்கம் இருக்கு. பட் இருந்தாலுமே சினிமாக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணும். என்னன்னா நீங்கள் தூக்கிட்டு சும்மா அப்படி போயிட்டு வர முடியாது, ஒரு 20 தடவை தூக்கணும், காலிலேருந்து நைட்டு வரைக்கும் தூக்கணும். அப்படின்னும் போது அவனுக்குமே அது கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி திவ்யா சொன்னா ஸ்லாங்லாம் கொஞ்சம் ஈஸியாக அசால்ட்டாக ரொம்ப கேஷுவலாக அதை பேசிட்டு போவானுங்க. அவன் லைஃப் அவனுக்கு அந்த மாரியண்ணனோட ஊரில் மாரியண்ணன் சின்ன வயசுல இருந்த இடம் தானே அது. ஸோ அந்த லைஃப் வந்து அவனுக்கு உடம்புல இயல்பாகவே இருக்கும் சாதாரணமாக. ஸோ அவனுக்கு ரொம்ப அசால்ட். நமக்குலாம் அது புதுசு, நம்ம ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவனுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது.
பட் ஆனால் உழைப்புன்றது எல்லாரும் ஒன்று தான். அவங்களும் ஆமா. என்னன்னா தூக்கி பழக்கம் இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வருஷத்துல ஏற்கனவே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ப்ளூ ஸ்டார். அதுக்கப்புறம் உங்களோட ரிசப்ஷன்றது எப்படி இருக்கு? டிஎம்ல நிறைய கவிதை வந்துச்சு உங்களுக்கு? நான் டிஎம் பார்க்குற பர்சன் இல்லை, அதனால கவிதை வந்துச்சா வரலையான்லாம் எனக்கு தெரியாது. நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதோட சரி டிஎம் செக் பண்ணுறது, கமெண்ட்ஸ் இருப்பேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் லேசி தான் அதில். அதனால ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, Obvious-ஆ எப்படி உங்களுக்கு ஒரு Blue பாத்வே Star கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ்? எனக்கு என்ன பாத்வே எனக்கு அது தெரியல, ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப இருந்தது. ஃபிலிம் ரிலீஸ் அப்போ பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது, பிடிச்சிருந்தது. நான் வந்து எனக்கு எப்படின்னா எனக்கு சில டிரெக்டர்ஸ் வந்து எனக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவங்க கொடுத்துட்டாங்கனாலே எனக்கு ஹாப்பி ஆகிடும். எனக்கு நான் என்னோட ஒர்க் எனக்கு பிடிக்கிறத தாண்டி எனக்குன்னு சில மென்டார் டிரெக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ணி என்ன கமெண்ட் சொல்கிறாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அதான் பாலா சக்திவேல் சார், ஈவன் இப்போ வாழைக்கே நான் சொல்கிறேனே, வாழைப்படம் வந்து பாலா சக்திவேல் சார், மிஷ்கின் சார் எல்லாமே பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே மார்னிங் காலை வந்து பார்த்தீங்கன்னா பாலா சக்திவேல் சார் கிட்ட தான் தூங்கி எழுந்துக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை, ஒரு 1 வீக் ஒரு 2-3 days பேக் நடந்தது. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எழுந்த உடனே எனக்கு பாலசக்திவேல் சார் தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி வந்து படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப அவர் ஹீஸ் லைக் மை மென்டார். ஓகே, நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் பார்த்துட்டு கமெண்ட் கொடுப்பாரு. படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கேரக்டராகவே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி, பாரு ஒரு ஃபைனஸ்ட் டிரெக்டர் கிட்ட நீ கிடைச்சா நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ எவ்வளோ நாள் தேடின எப்படி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு பாரு மாறி உன்னை எப்படி மாற்றிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அது முடிஞ்சு பாலா சக்திவேல் சார் பாராட்டினாலே எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவர்கிட்ட தான் எப்பவுமே எனக்கு கால் வரும் என்ன படம் ரிலீஸ் ஆனாலுமே. ஈவன் ப்ளூ ஸ்டாருக்குமே அவர் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாரு. அடுத்ததா அது யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள மிஷ்கின் சார் கால் பண்ணாரு. மிஷ்கின் சார் அந்த ஆடியோ கேக்குறீங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுனால அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், வேற எதுவும் இல்ல. ரொம்ப அருமையான படம், ரொம்ப ரொம்ப எளிமையான மேன்மையான படம். நீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ஓகே, அந்த கதாபாத்திரமாவே அப்படியே அது ஒரு மாதிரி அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ரொம்ப பிளஸ்ட், இந்த படத்தை நீங்க நடிக்கிறது ரொம்ப லக்கியான ஒரு பெண். நீங்க இந்த படத்தை நடிக்கிறீங்க. தேங்க்யூ சோ மச் சார். ஸோ இது பெரிய கான்வர்சேஷன் இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு இதை ப்ளே பண்ணி காட்டணும்னு எனக்கு இல்லை. அவருக்கு ஒரு படமோ இல்லை அவருக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவார். ஆமாம், எனக்கு என்ன ஹாப்பி, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். எனக்கு என்ன மிஷ்கின் சார் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, அது ஒரு காலை எழுந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் கால். முந்தின நாள் நைட் படம் பார்த்துருக்காங்க, எழுந்தவுடனே எனக்கு ஃபோன் வருது. அவ்வளோ பெரிய டிரெக்டர், எழுந்தவுடனே அந்த ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் கலைக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசுகிறேன் இல்லையா, எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் தான். அதனால தான் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் கிடையாது, எழுந்த உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். ஈவன் நிக்கிலாக்கும் பேசியிருக்காரு, கலைக்கு பேசியிருக்காரு, எனக்கு பேசியிருக்காங்க. இதில் 23rd அதே எங்களோட டே எனக்கு கொட்டுக்காளி ரிலீஸ் ஆக போகுது. கொட்டுக்காளியோட ஆடியோ லான்ச்லேயும் போய் எங்கள் ஃபிலிமை பற்றி பேசினார். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. அங்கே போய் அந்த ஃபிலிம் பற்றி மட்டும் பேசாமல் வாழை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, சூப்பர்டா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் வந்து அவர் ரொம்ப நாள் முன்னாடி மிஷ்கின் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ரிஷியேட் பண்ண பயங்கர ஹாப்பியாக இருந்தது. சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நான் பேசுனது கிடையாது. அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய படங்கள் பிடிச்சிருக்கு. துப்பறிவாளனே எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட், அண்ட் சைக்கோ அந்த மூவிஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் ஸ்டில் நான் இதான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், அது ஹாப்பி. ஓகே பிரதர், உங்களுக்கு உங்களோட கரியரில் அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தேவாரா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக படம் எப்படி ஒரு 27th. ஆமாம் 27th அவரோட ஷூட் மீ ராப் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாரு. இப்போ எப்படி வந்திருக்கு படம்? நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு நல்ல, அதுவுமே எனக்கு ஒரு புது, அது ஒரு இமேஜினரி ஒரு வேர்ல்டு, அதுவுமே சூப்பராக. அதில் வந்து தெலுங்கில் எனக்கு ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் சார், அப்புறம் சைஃப் அலிகான் சார், ஸ்ரீகாந்த் சார், எல்லாருமே பிரகாஷ் சார் எனக்கு பெருசாக காம்பினேஷன். பட் ஆனால் ஒர்க் பண்ண அப்புறம் ஆண்டி சார் கேமராமேன், அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம டைரக்டர் சார் கொட்டால சிவா சார், வெரி ஸ்வீட், எக்ஸ்ட்ரீம்லி. மொத்த டீமே பயங்கர ஸ்வீட். நம்ம வந்து ஒரு பெரிய யூஜான ஒரு ப்ராஜெக்டில் இருக்குன்ற ஒரு ஃபீலிங் இல்லாமல், இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட நடிக்கிறோன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப பயங்கரமாக பார்த்துட்டாங்க. நேற்று கூட நான் நேற்று லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சதுங்க, ஃபைனல் டே. சாருக்கு முடிஞ்ச அன்றைக்கி தான் எனக்கும் முடிஞ்சுது, என்டிஆர் சாருக்கு. அப்போட்டு சொல்லிட்டு இருந்தேன், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னா. டைரக்டர் சைட் அதான் சார் சொன்னார், இல்லைங்க சூப்பராக வந்திருக்கு, கவலைப்படாதீங்க, கலைக்கலாம், பார்த்துக்கலாம். உங்களோட கேரக்டர் பார்த்து அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் ஜூனியர் என்டிஆர் சார்? இல்லை, நான் ஃபஸ்ட்டு சார்னு கூப்பிட்டார். அதுக்கே நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் கால் மீ கலை மாதிரி. நோ சார் சார் அப்படின்னாரு. சார் ஒரு மாதிரி சார் மாதிரி இருக்குது. நான் எல்லாட்டையும் சொல்லுவேன் சார்னு கூப்பிட்ட ஒரு மாதிரி. ராண்டி சார் முன்னாடி நம்ம சில ஒர்க் பண்ணும்போது சில கேமராமேன்ஸு
இவர் நம்ம வேல்ராஜ் சார் என்ன சார் சார்னு கூப்பிடுவார். நான் பேட்டை காலி பண்ணுமா சொன்னேன் சார், தயவு செஞ்சு என்ன சார் நீங்கள் வாடா போடான்னு கூட கூப்பிடுங்க சார், கலைன்னு கூப்பிடுங்க சார் ப்ளீஸ் என்ன. இல்லை சார் ஏன் சார் நீங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் அவேவாக ஃபீல் ஆகாது. அது ஒன்று அது சொன்னோடனே சொன்னேன் இல்லை நீங்கள் உங்கள் ஒர்க்கு பார்த்துருக்கோம் சூப்பர் வெரி நைஸ். அப்புறம் இந்த நேற்று ஜூனியர் என்டிஆர் சாரும் சொன்னார் இது மாதிரி சார் நான் படம் பார்த்துட்டேன் ஆல்ரெடி 3 times, ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லா கேரக்டரும், கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார்கிட்டையும் சொன்னேன். சிவா சாரும் ரொம்ப ஹாப்பி, ஒன் ஆஃப் த கூலஸ்ட் டைரக்டர். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவ்வளோ பெரிய செட்டு, அவ்வளோ பேரோட ஆக்டர்ஸ் மட்டுமே ஒரு 300-400 பேர் இருப்பாங்க, க்ரௌடு எல்லாம் சேர்த்து. அது இல்லாமல் டெக்னிக்கல் க்ரூ ஒரு 200 பேர் இருப்பாங்க, இவ்வளோ வச்சு அங்கே பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் ஒரு ஒரு மைக்கில் வந்து ரெடி அப்படி சொல்லி கூட நான் கேட்டதில்லை. ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப அழகாக, அவ்வளோ வந்து இவ்வளோ பெரிய படத்தை அவ்வளோ கூலாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், ஒரு கோவம் வரும், அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். ஸோ அது பெரிய லேர்னிங் எனக்கு அவர்கிட்ட. குண்டு படம் டைரக்டர் அது வந்து தண்டக்காரன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுவுமே ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நான் இப்போ ரீசெண்டாக தான் கிளைமேக்ஸில் ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணோம், சின்ன சின்ன ஷார்ட்ஸு பேட்ச் ஒர்க் கிளைமேக்ஸ் தேவைப்படுதுன்னு ஷூட் பண்ணோம். ஸோ அதுவுமே பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட். எனக்கு பர்சனலாக ஹீரோவாக அந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ அதியன் தோழருக்கு வந்து அது பெரிய நன்றி சொல்லணும். ரொம்ப சூப்பரான படம் வந்து, ஏன்னா குண்டுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு அதியன் தோழர் வந்து மெட்ராஸ் டைமில் வந்து பயங்கர க்ளோஸு. நாங்கள் என் பின்னாடி எங்கள் வீடு, நான் ஜாஃபர் கான்பேட்டில் இருந்தேன் கொண்டாள், அப்போ என் பின்னாடியே இருப்பார். ஸோ வந்து நாங்கள் அதியன் தோழர் வந்து நான் இப்போ ரைட்டர் டைரக்டர் ஃப்ராங்க்லின் மோசஸு இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக அதியன் தோழரோட கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கோம். அவர் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு ஜாலி பண்ணுவோம். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக அப்படி இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். ரைட்டிங்காக எக்ஸ்ட்ரானரி அவர். படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக பார்ப்பீங்க சீக்கிரமாக அடுத்து நீலம் ப்ரொடக்ஷனில் தான் பண்ணியிருக்கோம். அது பாட்டில் ராதான்னு ஒரு படம் வருது, அது பாட்டில் ராதா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தினகரன் நான் அந்த படமும் பார்த்துட்டேன், எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது உடனே அது முடிஞ்சோடனே தண்டக்காரணி வரும், கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட். ஓகே கண்டிப்பாக. ஓகே, 2 பேருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையோட பதில் வந்து கொடுத்துருந்தீங்க. நன்றி. தேங்க்யூ. வேட்டி சேலைய மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.